உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். உங்களுக்கு இவ்வளவு முன்னாடியே தெரியுமா? நல்லா தெரியுமே. அனி கோயில்ல வச்சு பார்த்தோம்ல. ஏமோ நீனா மாப்பிள்ளை விடா பொண்ணு விடா யாரு சம்பந்தமா வந்திருக்க? நீங்க? நானு கல்யாண பொண்ணோட மாமா மவன். ஏன் அத்தை பொண்ணு தானே அவ? அப்போ நீங்க தான் நாங்க தேடு. என்னடி சும்மாரு. என்னாச்சு? என்ன நியாயம்னு பேச ஆரம்பிச்சிய? ஒண்ணு இல்லைன்னு நீங்க உங்க வேலையை பாருங்க. நாங்க உள்ள போறோம். ஏமோ நீ அன்னைக்கு சொன்னிய அந்த பையன் இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்கானா? ஏமோ யாருன்னு சொல்லு. நான் இங்கேயும் அவன் சட்டையை பிடிச்சு நியாயத்தை கேட்டு உன்னோட சேர்த்து வைக்க. வேண்டான்னு பரவாயில்ல. இம்பட்டு தூரம் என் மேல பாசமா இருக்கீங்கல்ல, அதுவே போதும். நீ வாடி. அப்பனே முருகா, இந்த பிள்ளைக்கு நியாயம் கிடைச்சு அவளுக்கும் அவன் வயிற்றுல வர குழந்தைக்கும் ஒரு நல்ல எதிர்காலத்தை காட்டுப்பா. இன்னும் காய்கறி வெட்டிட்டு இருக்கீங்க? மணி என்னாச்சுல? சீக்கிரம் ஆகட்டும். ஆடு வெட்டிட்டு இருக்கீங்க, வேகமா முடிங்க. இப்ப முடிஞ்சிரும். சொல்லு, சமையல் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? இந்த போயிட்டு இருக்குல்ல. ஸ்வீட் செஞ்சிருக்கேன், சாப்பிட்டு பார்த்து நல்லா இருக்கான்னு சொல்லுவேன். என்னன்னாச்சு வந்தவங்களை கவனிக்கிறத விட்டுவிட்டு கல்யாண வீட்டுக்காரங்களை கேட்டுட்டு இருக்கீங்க? கேட்க கூடாதா? உங்களுக்கு ஏதாச்சும் உதவி வேணுமா? அதை கேட்கலாம்ட்டு தான் வந்தேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம் சமூகம். தேங்காய் தான் நிறைய இருக்கு, அதை உடைக்கணும். பொம்பளை கை ஓஞ்சி இருக்கு, ஆம்பளையும் கொஞ்சம் வேலையா இருக்காங்க. அதனால தேங்காய் கொஞ்சம் உடைச்சி கொடுத்தா நல்லா இருக்கும். சந்தோஷமா செய்தேன், கொடுங்க. இதோ இருக்கு முடியா? ஆமா. கத்தி எங்க இருக்கு? அதோ அங்க இருக்கு பாரு சமூகம். இது போதுமா? அவ்வளவுதான் சமூகம். மெதுவா மெதுவா பாத்து. இதோ 5 நிமிஷத்துல கொண்டு வந்துடுறேன். ஏய், காய்கெல்லாம் பார்த்து சின்ன சின்ன வெட்டுப்பா. சமையல் ஐயா, என்னலே நைட்டு சாப்பாடுக்கு நேரம் நெருங்கிடுச்சு. வேலை முடிஞ்சா இல்லையா? இந்த முடிய போதுங்க முதலாளி. தேங்காய் சட்னி அரைச்சிட்டு இருக்காங்க, அது முடிஞ்சதுன்னா எல்லா வேலையும் முடிஞ்சது. நீங்க கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்க முதலாளி. இந்த டேஸ்ட் எல்லாம் நீயே பாத்துக்க, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. சரிங்க முதலாளி. உன் சமையல் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாதே. என்ன சீக்கிரம் வேலையை முடி, அது எனக்கு போதும். ஆகட்டும் ஆகட்டும், சீக்கிரம் ஆகட்டும், சீக்கிரம் சீக்கிரமா வேலையை பாருங்க. இல்ல சமையல முதலாளி, இந்த கல்யாணம்னா 1000 நடக்கும். எதிர்பார்த்தது நடக்கும், எதிர்பார்க்காதது நடக்கும் இல்லையா? இன்னும் சொல்ல போனா எவனும் யூகிக்காதது கூட நடக்கும். எவன் என்னவனா எதிர்பார்க்கட்டும், ஆனா எப்பவுமே கடைசியில எது நான் எதிர்பார்த்தது மட்டும்தான் நடக்கும். புரியுதா? எதிர்பார்த்தது நடக்குதோ எதிர்பார்க்காதது நடக்குதோ, அது எதுவா இருந்தாலும் அது நான் நடத்தி வைக்கிறதா தான் அர்த்தம். அங்கிட்டு என்ன வேணா நடந்துட்டு போட்டோம், ஆனா உன்னுடைய சமையல் வழக்கம் போல எதிர்பார்த்த மாதிரி இருக்கணும், ஏ கிளாஸா இருக்கணும். என்ன தலையாட்டு வேலையை பாரு. எப்ப பந்தி போடலான்னு மட்டும் ஆளுகிட்ட சொல்லி அனுப்பி எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பேன் நான். என்ன சொல்லுது அவ? ஏதோ இக்கு வச்சு பேசுதாரு. அவரு நினைச்சதுதான் கடைசியில நடக்கும்னா அதுக்கு என்ன அர்த்தம்? ஏதோ உள்குத்து வச்சு பேசுறாவுல, ஏதோ திட்ட வச்சிருக்காவளோ?
முருகா, எது நடந்தாலும் நல்லபடியாக நடக்கணும்பா. நாளைக்கு பரணி கல்யாணம் நல்லபடியாக நடந்து முடிக்கணும். இங்கே தானா? அதெல்லாம் சேட்டா ஏடா அப்படியே நோக்காம பட்டோம். ஏய், என்ன ஆடி அசைஞ்சு போயிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் போங்க, சீக்கிரம் கட்டுங்க. இப்பதான் பொறுமையா ஊர்வலம் போதாவுங்க. தாத்தா, இங்க கூட்டமே இல்ல. அவன் கிட்டுனான சேஷம் இவடையே கழுத்தறுத்து போட்டுடலாம். அவன் எங்க இருக்கான்னு தெரியலையே. மனே சேட்டா, ஐயா சொல்லுங்க. சண்முகம் தெரியுமா? சண்முகமா? சார் எந்த ஊரு? கேரளம். ஓ, கேரளாவா? சரி சரி. திருச்செந்தூர்ல வந்து சம்பவம்னா இங்க 10 பேர்ல 5 பேருக்கு அத்தனை பேரு. நீங்க எந்த சம்பவத்தை கேக்குறீங்க? மளிகை கடை சம்பவம் வேணுமா, இல்ல செருப்பு கடை சம்பவம் வேணுமா, இல்ல சைக்கிள் கடை சம்பவம் வேணுமா? எந்த சம்பவம் வேணா? அது தெரியல, ஆனா சூடா. ஒரு நிமிஷம், வீட்டுல இருந்து கூப்பிட்டாவ. ஏ சொல்லா. அண்ணே, இங்க எதுவும் சரியில்லைண்ணே. ஏன் என்னாச்சு? ஆமாண்ணே, வெளியில இருக்கிற போலீஸ்காரங்க 2 பேரும் பிராந்தி குடிக்கிறாங்கண்ணே. இல்லை, குடிச்சுப்புட்டு ஏதாச்சும் பிரச்சனை கிச்சனை பண்றானுங்களா? இல்லண்ணே. அது வெளியில கொசு கடியில இருக்கானுங்களா? அந்த கடி தெரியாம இருக்க குடிக்கானுன்னு நினைக்கேன். வரலாம், அவனுக்கு ஏதாச்சும் பிரச்சனை பண்ணா உடனே போன நீங்க வீட்டுக்குள்ள கதவு சாத்திட்டுல இருக்கீங்க. ஆமாண்ணே. அப்புறம் என்னலா? அங்க பாரு, சவுந்தர பாண்டி வரான். அவ கண்ணில் நம்ம பற்ற கூடாது. வாங்க போயிடலாம், வாங்க. பாருங்க, நைட்டு பூரா மண்டபத்தில் ஏதாச்சும் வேலையா தான் இருப்பேன். இந்நேரமா இருந்தாலும் போன் அடிங்க. சரிண்ணே. ஐயா, கேரளாக்காரவுல நானும் ஜம்முவன் தான் சொல்லலான்னு பார்த்தா அதுக்குள்ள போயிட்டாவ. சரி, என்ன எதுக்கு கேரளால இருந்து தேடி வருவாவ? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.